வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல திருக்கார்த்திகைக்கான நெய்வேத்தியம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு கார்த்திகை வடை பண்ண போறோம். திருக்கார்த்திகை வடை பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்ல மேல லேயர் வந்து கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கு. பாருங்க, மேல வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். உள்ள பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி. உளுந்து வடையும் பருப்பு வடையும் ரெண்டு கலந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஜென்ரலா நம்ம உளுந்து வடை பண்ணும்போது அது கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்தாதான் அந்த உளுந்து வடையை தட்டி நம்ம வந்து நல்ல ஒரு ஷேப்ல எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். ஆனா இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா அந்த வடையை தட்டிலாம் அழகான ஷேப் வரும். நல்ல அழகா சென்டர்ல இப்படி ஓட்ட போட்டு ஜம்முன்னு பண்ணலாம். ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் கார்த்திகை வடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை வடை பண்றதுக்கு 3/4 கப்பு தோல் உளுந்து. இதை போல உடைச்சி தோல் உளுந்தாவும் இருக்கலாம், இல்ல முழு தோல் உளுந்தாவும் இருக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒருவேளை முழு உளுந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா 4 மணி நேரமாவது நம்ம அதை ஊற வச்சுக்கணும். வேறொரு பவுல்ல அதே கப்ல 1 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இன்னொரு பவுல்ல அதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. இதை போல தனித்தனியா நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே இந்த 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். திரும்பவும் நான் சொல்றேன், 3/4 கப்பு தோல் உளுத்தம்பருப்பு முழுசு, இல்லைன்னா இதை போல உடைச்சதை எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 கப்பு பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் தனியா வாஷ் பண்ணிட்டு இதையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, இதையும் வாஷ் பண்ணிட்டு இதுவும் 2 மணி நேரம் தனியா ஊற வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிடுறேன். ஊறினதுக்கு அப்புறம் எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 2 மணி நேரத்துல எல்லா பருப்புமே நல்லா ஊறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உளுத்தம்பருப்புல இருக்கிற தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டேன். நம்ம உளுந்து வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தேவையான போது லேசா தண்ணி தெளிச்சு நல்லா வெண்ணெய் போல அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமான தண்ணியை நம்ம சேர்த்துடக்கூடாது. இதை அரைச்சு எடுத்து வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உளுத்தம்பருப்பை பாருங்க, நல்லா அப்படியே வெண்ணெய் போல அரைச்சிருக்கேன். இந்த மாவை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே மிக்சி ஜார்ல 4 காஞ்ச மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதோட நம்ம துவரம் பருப்பு கடலை பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்க்காம இதை கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இதே போல கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, முப்பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போமே, அதே மாதிரிதான் நம்ம அரைச்சுக்கணும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச பைத்தம்பருப்பை தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துருவோம். இதை 2-3 தடவை பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கணும். பைத்தம்பருப்பு வந்து 1-2 மசியணும், அவ்வளவுதான். ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் ஆயிடக்கூடாது. பாருங்க, இதை போல அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேர்த்திருக்கிற பைத்தம்பருப்பு கூட அங்கங்க முழுசாவே இருக்கு. இதை போலதான் நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் நம்ம உளுந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுலுக்கே மாத்திக்கலாம். இதுல பொடியா கட் பண்ணிருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம பருப்புலாம் அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். ஒருவேளை அப்ப சேர்க்கலைன்னா இப்ப பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி சேர்த்த உளுத்த மாவு, இப்ப அரைச்சது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட பதம் பாருங்க, நம்ம வடை பண்ற அளவுக்கு கரெக்டா இருக்கு. நம்ம ரொம்ப தண்ணி விடாம அரைச்சாதான் இந்த மாதிரி பதத்துல நமக்கு வரும். ஸ்டவ்ல எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இந்த வடை தட்டுறதுக்கு நம்ம உளுந்து வடை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கையிலையும் தட்டலாம், இல்ல புதுசா பழக்கம் இல்லாதவா அப்படின்னா ஒரு சின்னதா இலைய எடுத்துக்கோங்க. இலையில அழகா தட்டிட்டு சென்டர்ல சின்னதா ஓட்டை போட்டு இது இப்படியே வந்து எண்ணெயில டிராப் பண்ணிடணும். எண்ணெய் சூடா எடுத்து வடையை வந்து எண்ணெயில நம்ம டிராப் பண்ணிடலாம். எண்ணெய் கொள்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில போட்டதுமே திருப்பாம லேசா கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, கலர் வந்துடுது. இந்த வடை வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும்.
மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா பருப்புலாம் நம்ம கொரப்பா அரைச்சு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து வேகணும். ஆனா திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஓட்டை போட்டு இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இல்ல நம்ம பருப்பு வடை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்ல குட்டி குட்டியா நம்ம சின்ன சின்ன போண்டா எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலுமே நல்லா இருக்கும். வடை அழகா நல்லா கோல்டன் கலர்ல ஜம்முன்னு ஃப்ரை ஆயிடுத்து. இப்ப நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம். கலர் பார்த்தாலே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இந்த வடை அழகா மேல் லேயரும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். உள்ள வந்து சாஃப்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் கார்த்திகை வடை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு வந்து நல்ல மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல. மேல் லேயர் கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கு. தோல் உளுந்து சேர்த்திருக்கிறதுனால நல்லா வாசனையா இருக்கு. அதோட சேர்த்து நம்ம சேர்த்திருக்கிற கடலை பருப்பு, துவரம் பருப்பு அந்த பிளேவரும் இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த உளுந்து வடையோட டேஸ்டும் இருக்கு, பருப்பு வடையோட டேஸ்டும் இருக்கு. இந்த வடை மாவை வந்து நம்ம இந்த உளுந்து வடை மாதிரி இப்படி ஓட்டை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்ல பருப்பு வடை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதா ரொம்ப பெருசா இல்லாம சின்ன சின்னதா பண்ணிக்கலாம். இல்ல குட்டி குட்டியா போண்டா மாதிரியும் நம்ம உருட்டி போட்டுக்கலாம். எப்படி பண்ணாலுமே நல்லா வரும். ஸ்டார்டிங்லயே நான் சொன்ன மாதிரி பருப்புகளை வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம ஊற வச்சுக்கணும். உளுந்து அரைக்கும் போது லேசா தண்ணி தெளிச்சு, அதாவது மினிமமா தண்ணி தெளிச்சு நல்ல வெண்ணெய் போல அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடலை பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் அரைக்கும் போது தண்ணியே சேர்க்காம நம்ம ட்ரையா அரைச்சுக்கணும். லாஸ்ட்ல பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் 1-2 தடவை பல்ஸ் பண்ணா போதும். அது 1-2 அப்படி உடஞ்சா போதும். அப்பதான் வந்து இந்த வடை நல்லா இருக்கும். வடையை பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த கார்த்திகை வடை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு கார்த்திகை பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.